தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு தங்காதலி அம்மாள் உடனுரை ஸ்ரீ வாசீஸ்வரர் திருக்கோயில். இது சுயம்பாக உருவாகிய திருக்கோயிலாகும். இக்கோயில் சுமார் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. காசி விஸ்வநாதருக்கு அடுத்தபடியாக இந்த கோயில் உள்ளதாக கூறுகிறார்கள். வேடர்கள் மூங்கில் வெட்டும்போது தவறுதலாக கத்திப்பட்டு சிவனின் நெற்றியில் காயம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ரத்தம் வாய்ந்ததால் அதை அறிந்த வேடர்கள் அரசனிடம் கூறினார்கள். உடனே அந்நாட்டின் மன்னர் உடனடியாக இந்த சுயம்பாக தோன்றிய இந்த லிங்கத்தை எடுத்து பிரதிஷ்டை செய்து சிவன் கோயிலை உருவாக்கினார்கள். பின்னர் மன்னர் ஆட்சி காலத்தில் புனரமைக்கப்பட்டு பிரபலமடைந்தது. இக்கோயில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் போன்ற நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இங்கு விநாயகர் திருச்சபையும் உள்ளது. ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. அதில் பெரிய லிங்கமும் அமைந்துள்ளது. இக்கோயில் உட்பிரகாரத்தில் மூங்கில் காடு இருப்பதும் உள்ளது. இத்திருக்கோயில் திருத்தணி அருள்மிகு முருகன் திருக்கோயில் கட்டுப்பாட்டில் உள்ளது. இத்திருக்கோயிலில் பிரதோஷம், பிரம்மோற்சவம், திருவாதிரை பண்டிகைகள் மிகவும் விசேஷமானதாகும். இக்கோயிலின் ஸ்தல விருட்சம் மூங்கில் மரமாகும். இக்கோயிலில் திருவள்ளூரிலிருந்து திருத்தணி நோக்கி செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இத்தலம் சிவன் கோயிலுக்கு 4 வழிபட்டு நலமுடன் இருப்போம். இந்த தேவாரம் பாடல்பட்ட திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோயில் பெயர் திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோயில். மூலவர் வாசீஸ்வரர், பசுபதீஸ்வரர், பாசுரர் உடையவர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் தங்காதலி, பசுபதி நாயகி, மோகனம்மாள், பனைமுலை நாச்சியாரம்மாள். தலம் ரிஷி மூங்கில். தீர்த்தம் சோம தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம். ஆகமம் காமீகம். சிறப்பு பிரம்மோற்சவம், விழாக்கள், திருவாதிரை, சிவராத்திரி போன்றவர்கள். பாடல் வகை தேவார புகழ்பெற்ற பாடல். பாடல்கள் அப்பர், சுந்தர், சம்பந்தர் அவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். கட்டிடக்கலைகள் பண்பாடும் பார்த்திங்கன்னா கருவறை, கஜபிரதிஷ்டம். வரலாறு பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கு தொன்மையானது பிரதான கோயிலாகும். இதுதான் ஆயிரங்காண்டில் உள்ள சிவன் பெரிய சிவலிங்கமாகும். இது தனியாக வழிபட்டு வருகிறார்கள். கோயிலின் வெளிப்புற தோற்றம் இது. கோயிலின் உள்ளே வருபவர்கள் இந்த வழியாக வழிபட்டு பின்னர் வெளியே செல்லும் வழியாகும். இங்கு சோழர் காலத்தில் கட்டடக்கலையும் இந்த கோயிலில் சிறப்பு அம்சத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலில் இன்று பிரதோஷம் என்பதால் மக்கள் நந்திக்கு அபிஷேகம் செய்வதை சிறப்பாக கண்டுகளித்தனர். இது கோயிலின் வெளிப்புறம் தோற்றமாகும். மாலை நேரத்தில் ரம்மியமாக காட்சி அளித்து கொண்டிருக்கும் இந்த